கூறுகளை உடையது. ஒழுக்கம், வழக்கு, தண்டம் என்று 3 கூறுகளை உடையது. தன்னுடைய தனி வாழ்க்கை நிலைக்கும் சமூக வாழ்க்கை நிலைக்கும் பொருத்தமான உயர்ந்தவர்களால் சொல்லப்பட்ட ஒழுக்கங்களை கடைபிடிப்பது அந்த ஒழுக்கம் என்று சொல்லப்படுகிற முதல் பகுதி. அந்த ஒழுக்கத்தை மீறுகிற பொழுது வருகிறது வழக்கு. அந்த வழக்கிலே ஒழுக்கத்தை மீறியவர்களை இனங்கண்டு பழையபடி அவர்களை ஒழுக்கத்திலே நிறுத்துவதற்காக வழங்கப்படுவது தண்டம். இந்த ஒழுக்கம், வழக்கு, தண்டம் என்ற 3 கூறுகளிலே திருவள்ளுவர் வழக்கு, தண்டம் என்ற 2 கூறுகளை விலத்தி விடுகிறார். அது சொன்னால் நூல் பெருகும் என்று விலத்தி விடுகிறார். இது ஒரு சின்ன முன் சுருக்கம். ஒழுக்கத்தை மட்டுமே அறமாக சொல்கிறார். அந்த ஒழுக்கத்தை 2 கூறுகளாக பிரித்துக் கொள்கிறார். ஒழுக்கத்தை அறமாக கொண்டு 2 கூறுகளாக பிரிக்கிறார். ஒழுக்கத்தை அறம் என்று சொல்லுகிற பொழுது 4 கூறுகள் வர வேண்டும். பிரம்மச்சாரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், துறவரம் என்ற 4 கூறு வர வேண்டும். பிரம்மச்சாரியம் கிருகஸ்தத்திற்கு ஆய்த்த நிலை என்றபடியால் அதை ஒன்றுக்குள்ளே ஒன்று அடக்குகிறார். வானப்பிரஸ்தம் துறவரத்துக்கு ஆய்த்த நிலை என்றபடியால் அதை ஒன்றுக்குள்ளே ஒன்று அடக்கி இல்லறம், துறவரம் என்று அறத்தை 2 கூறுகளாக பிரித்துக் கொள்கிறார் திருவள்ளுவர். அவருடைய திட்டமிடுதலை சொல்லுகிறேன். இல்லறம், துறவரம் என்று பிரித்துக் கொள்கிற பொழுது இந்த இல்லறம், துறவரம் 2க்குமே பொருள் தேவைப்படுகிறது. துறவி முற்றும் துறந்த துறவியாகும் வரைக்கும் அவனுக்கும் உணவு, உடை தேவை. அது பற்றி நான் பின் சொல்கிறேன். திருக்குறளிலே 2 இடத்திலே துறவிகள் பற்றி பேசியிருக்கிறார். அதை பல பேர் கவனிப்பதில்லை. அறத்துப்பால் 4 இயல்களாக பிரிக்கப்படுகிறது. இந்த திருக்குறள் பிரிவுகளை பெரியவர்கள் தெரிந்திருப்பீர்கள், இளைஞர்களுக்காக சொல்லுகிறேன். ஒட்டுமொத்தமாக குறள் நூல், அதற்குள்ளே பிரிவுகள். எப்பொழுதும் பாருங்கள், எங்களுடைய நூலாசிரியர்கள் எல்லாரும் நல்ல ஆசிரியர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். மாணவர்களிடம் ஒரு செய்தியை புகுத்துவதற்கான வழிமுறைகள் எல்லாம் எங்கள் நூலாசிரியர்களால் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய கேக், ஏதாவது உணவு பற்றி சொன்னால் உற்சாகம் பெறும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஒரு பெரிய கேக் நாங்கள் வெட்டுகிற பொழுது அதை எப்படி வெட்டுகிறோம்? முதல் ஒரு பெரும் துண்டாக வெட்டிவிட்டு, பிறகு அதனுடைய ஒரு கூறாக ஒரு துண்டு வெட்டி, பிறகு உண்ணத்தகுந்த வகையிலே சிறு சிறு துண்டுகளாக வெட்டுவோம். எந்த ஒரு பொருளையும் அப்படித்தானே நாம் பிரித்துக் கொள்கிற வழக்கம் இருக்கிறது. திருவள்ளுவரும் அப்படி செய்கிறார். நூலை என்ன செய்கிறார் என்றால், முதல் பெரும் துண்டுகளாக 3 துண்டுகளாக வெட்டுகிறார். அதுதான் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். பெரிய பீசஸ். அப்படியே அள்ளி தின்ன முடியவில்லை, மாணவன் தின்ன மாட்டான் என்று திருவள்ளுவருக்கு தெரியும். வெட்டி கொடுத்தே தின்னுகிறான், இல்லை, அது வேற கதை. ஆகவே இன்னும் சிறு பகுதிகள் ஆக்குவோம் என்று அந்த பெரிய பகுதிகளை இன்னும் சிறு பகுதிகள் ஆக்கினார். அந்த பால்களுக்குள்ளே இயல் என்கின்ற துண்டுகள் வெட்டப்பட்டன. அறத்துப்பாலுக்குள்ளே 4 இயல். அறத்துப்பாலை 4 பீஸா வெட்டினார், 4 துண்டுகளாக வெட்டினார். அதிலே முதல் துண்டு பாயிரவியல் என்று பெயர். அதிலே 4 அதிகாரங்கள். அதற்கு அடுத்ததான துண்டு இல்லறவியல் என்கின்ற துண்டு. அது அதற்கு அடுத்த பகுதி. அதற்கு அடுத்ததாக துறவரவியல். திருவள்ளுவர் செய்த நுட்பம் என்னவென்று கேட்டால், பாயிரம் படிக்கத்தான் வேண்டும். நூல் என்ன சொல்கிறது என்ற விவரத்தை சொல்வது பாயிரம். அது இடையிலே நேரம் பெறுகிற பொழுது சொல்வேன். பாயிரவியல் என்று ஒரு இயலை அமைத்தார். அதற்கு பிறகு இல்லறவியல். சரி, அறத்தினுடைய முதல் கூறு இல்லறம், இல்லறவியல். சரி, அடுத்தது துறவரம், அறத்தினுடைய 2வது கூறு துறவரவியல். சரி, அந்த அளவிலே அறத்துப்பாலை திருவள்ளுவர் முடித்திருக்க வேண்டும். இது திருவள்ளுவருக்கு நான் பாடம் சொல்லிக் கொடுக்கிற முறை. அந்த அளவிலே திருக்குறள் அறத்துப்பால் முடிந்திருக்க வேண்டும். திருவள்ளுவர் என்ன செய்கிறார்? இந்த 3 இயல் முடிந்த பிறகு 4வது ஒரு இயலை கொண்டு வந்து செருகுகிறார். நான் சொல்வதுண்டு, திருக்குறள் குறள் குறளா படிக்க தேவையில்லை. அந்த கட்டமைப்பு விளங்கினாலே அறத்தினுடைய மொத்த நுட்பமும் விளங்கிவிடும். அது ஒரு பெரிய அதிசயம். முடிந்தவரை இந்த 8 நாளுக்குள்ளே சொல்ல முயற்சிக்கிறேன். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த 3 இயலோடு அறம் முடிய வேண்டும். அறம் என்று வருகிற பொழுது பாயிரம் ஒரு முன்னுரை, இல்லறம், துறவரம், அதற்குள்ளே வானப்பிரஸ்தம், பிரம்மச்சாரியம் அடக்கப்பட்டு விட்டது. அறம் முடிந்து போயிற்று. திருவள்ளுவர் என்ன செய்கிறார்? அது முடிப்பதற்கு முன்பு ஒரு இயலை கொண்டு வந்து வைக்கிறார். அதில் ஆகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், இந்த பகுதிகளாக பிரிக்கிற பொழுது சின்ன சின்ன பகுதிகள் பல சேர்ந்தது தான் ஒரு பகுதியாக வரும். இப்போ பாயிரவியல்லே 4 அதிகாரங்கள்,
அப்படி இல்லறவியல்லே அதிகாரங்கள் உண்டு, துறவரவியல்லே அதிகாரங்கள் உண்டு. அப்போ அடுத்ததாக ஒரு இயல் வைத்தார், ஊழியல் என்று ஒரு இயல், விதியை பற்றி சொல்லுகிற இயல். அது ஒரு நாள் தலைப்பாக கொடுத்திருக்கிறேன். விதியை பற்றி சொல்லுகிற ஒரு இயலை அமைத்து கொண்டு, அதில் பெரிய ஆச்சரியம், அந்த ஒரு இயலிலே ஒரே அதிகாரம் தான். ஒரு இயலுக்கு ஒரு அதிகாரம் என்பது வேறு ஒன்றும் இல்லை திருக்குறளிலே. ஒரு இயல்லே ஒரு அதிகாரம். ஊழ் என்கின்ற அதிகாரத்தை தனி ஒரு இயலாக, ஏன்னா அது செக்ஷன் வேற, இதை எங்கேயும் கொண்டு போய் அதுக்குள்ள தள்ள முடியலை. நாங்கள்டா ஒரு மாதிரி செறிய விட்டுருப்போம். இது தனி பகுதி, இதை கொண்டு போய் பாயிரத்திலே வைக்கலாமா என்று யோசிச்சிருப்பார். வைக்க முடியாது. இல்லறத்துக்குள்ளே வைக்க முடியாது, துறவரத்துக்குள்ளே வைக்க முடியாது, பொருட்பாலுக்குள்ளே எங்கேயாவது கொண்டு போய் அட்ஜஸ்ட் பண்ணலாமான்னு பார்த்தா வைக்க முடியாது, காமத்து பாலுக்குள்ளே அது வரவே வராது. அப்போ என்ன செய்வது? இது வைக்க வேண்டிய இடத்திலேயும் வைக்க வேண்டும், வச்சா போதாது, வைக்க வேண்டிய இடத்திலேயும் வைக்க வேண்டும் என்று அறத்துப்பால் முடிகிற இடத்திலே ஊழியல் என்கின்ற ஒரு இயலை வைத்து, ஒரு இயலுக்கு ஒரு அதிகாரம் வைத்து, அதை 4வது இயலாக வைத்து அறத்துப்பாலை முடிக்கிறார். இது அமைப்பு. பிறகு பொருட்பாலுக்குள்ளே வந்தால் அது அரசியல், அங்கையியல், ஒளிவியல் என்று 3 இயல். காமத்துப்பாலுக்குள்ளே வந்தால் களவியல், கற்பியல் என்று 2 இயல். இது பெரிய துண்டுகள். இனி அந்த பெரிய துண்டுகளுக்குள்ளே பிறகு சிறு துண்டு வெட்டுகிறார். அதுதான் அதிகாரங்கள். ஒரு இயலுக்குள்ளே இத்தனை அதிகாரம், அடுத்த சிறு துண்டுகள். அந்த மனுஷனுக்கு இன்னும் கவலை, இன்னும் கொஞ்சம் லேசா இந்த பிள்ளைகள் சாப்பிடட்டுமே என்று பிறகு அந்த ஒவ்வொரு துண்டையும் 10 பீஸா வெட்டினான். அதுதான் ஒரு குறள். அப்போ திருக்குறள் மொத்த அமைப்பிலே பால், இயல், அதிகாரம், குறள். இதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இதிலே திருவள்ளுவர் செய்திருக்கக்கூடிய நுட்பம் நான் நேற்றே உங்களுக்கு சொன்னேன். மற்ற பேச்சுகள் பேசுகிற பொழுது எதை பேசுவதென்று நினைத்து பேச வேண்டி இருக்கிறது. திருக்குறளை பேசுகிற பொழுது எதை விடலாம் என்று நினைத்து பேச வேண்டி கிடக்கிறது. அவ்வளவு விஷயத்தை ஒரு நூலுக்குள்ளே அவர் பண்ணி வைத்திருக்கிறார். இப்போ ஐயா அவர்கள் தன்னுடைய தொடக்க உரையிலே ஒரு கேள்வி கேட்டார்கள். அதை தொட்டு போக வேண்டியது கட்டாயமாகிறது. என்னுடைய இன்றைய தலைப்புக்கும் அது தேவையும் ஆகிறது. புருடார்த்தம் என்பது 4 அல்லவா? அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 அல்லவா? திருவள்ளுவர் ஏன் இந்த 4க்கும் 4 பால் வைக்கவில்லை? அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3 பாலை வைத்து விட்டார். வீட்டுப்பால் ஏன் வைக்கவில்லை என்று ஒரு கேள்வி வருகிறது. சில பேர் வீட்டிலே பால் இருக்குத்தானே என்று விட்டுவிட்டார் என்று நினைப்பார்கள். வீட்டுப்பால் வைக்காததுக்கான காரணம் என்ன? பின்னாளிலே வந்த நாத்திகர்கள் அதை ஒரு பிடி பிடிச்சார்கள். திருவள்ளுவருக்கே கடவுள் நம்பிக்கை இல்லை. எத்தகைய முட்டாள்தனமான கருத்து! திருவள்ளுவர் வீட்டை பற்றி அதற்கு ஒரு பாலியற்றாதற்கு காரணம் சொல்கிறார்கள் நாத்திகர்கள், லோகாயுதர்கள். திருவள்ளுவருக்கே தெரியுது கடவுள் என்ற பொருள் ஒரு டவுட்டான பொருள், அது சந்தேகத்துக்குரிய பொருள். உண்மையை பேச புறப்பட்ட திருவள்ளுவர் அந்த பொய்யை பற்றி பேச விரும்பவில்லை. இப்படி ஒரு பகுதி. இது என்ன அநியாயம் என்று கேட்டால், நேற்று சபாஜயராசா அவர்கள் சொன்னார்கள், காணுகிறவருடைய கருத்துக்கேற்ப நூல்களிலே செய்திகள் வெளிவருகின்றன. இது ஒரு பெரிய கொடுமை. ஒவ்வொருவர் பார்வைக்கேற்ப நூல் ஒவ்வொரு விதமாக தெரிகிறது என்று சொல்கிறார்களே. நான் கேட்கிறேன், அப்படியானால் உண்மை என்ற ஒன்று இல்லையே இல்லையா? பார்க்கிறவர்களுக்கு பார்வைக்கேற்ப வருவதெல்லாம் உண்மையா? நூலாசிரியன் ஒரு உண்மையை சொல்லத்தானே நூல் செய்கிறான். நான் அதை பார்க்கிற பொழுது எனக்கு ஒரு காட்சி வருகிறது என்பது வேறு. அது உண்மையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நல்ல ஒரு மாணவனுடைய அடையாளம் என்னவென்று கேட்டால், அந்த நூலாசிரியன் என்ன சொல்ல நினைத்திருப்பான் என்பதை பற்றி பிடிக்க வேண்டும். நாம நினைச்சதை ஒரு நூலில் சொல்லிவிட்டு போயிடலாம். அதில் ஒரு பெரிய கட்டித்தனம் இல்லை. அதில் நான் தெரிவேனே தவிர நூல் தெரியாது. திருவள்ளுவர் தெரிய மாட்டார். திருவள்ளுவர் தெரிய வேண்டுமானால் திருவள்ளுவர் என்ன சொன்னார் என்பது தெரிய வேண்டும்.